ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ், அதே நேரத்தில் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்லா சூடான சாதத்தில் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் நான் கொஞ்சமாக ஆயில் எடுத்துருக்கேன். எனி குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். அதோட கடுகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு 2 மினிட்ஸ் போல் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அதிலே கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு வெந்துடும். இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் 1 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் உங்களுக்கு தகுந்த எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வந்து நல்லா திக்னஸையும் கொடுக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி ஆட் பண்ணி கலக்கின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸில் இது நல்லா வெந்திருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இந்த குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்ப நல்லா சூடான சாதத்தில் நெய் விட்டு கொஞ்சமாக இதை ஊற்றி நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட ஒரு அப்பளமும் இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான். அதே நேரத்தில் இன்க்ரீடியன்ட்ஸும் ரொம்ப கம்மி தான். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.